ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V9 ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அப்புறம் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக நம்மளோட ரிவ்யூ போட போறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மொபைலை பற்றின கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக கீழே போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை என்னென்னலாம் சரியா இருக்கு தப்பா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து கீழே போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட விவோ V9 மொபைல் அவுட்லுக்கு. இதுதான் பாக்ஸு. நான் வந்து இதை ஃபஸ்ட்டே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காண்டி காட்டணுன்னு தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அந்த இது ரேப்பரை வந்து பிரிச்சுட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 625 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் வந்து ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா 16 MB ப்ளஸ் 5 MB ப்ரைமரி கேமரா, பொக்கே எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கேமராவுக்கு தான் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கேமரா மியூசிக் அப்படி தான் இந்த மொபைலோட லோகோவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெனுவல் கார்டு அப்படின்னு அது அவங்களோட கேட்லாக் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பின்னு, அது வந்து சிம் இன்சர்ட் பண்ணுவோம்ல அந்த பின் இருக்கும். ஸோ நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணும்போது அந்த பின் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம மொபைல் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம சேஃப்டிக்காண்டி போட்டுக்கலாம். அது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அடுத்து மொபைல் இருக்கும். ஸோ மொபைலில் வந்து ஒரு கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அடாப்டர், சார்ஜர் அடாப்டர், டேட்டா கேபிள், அப்புறம் ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஐஃபோன் ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலே ஐஃபோன் மாதிரி தான் இந்த ஃபோனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து ஒரிஜினல் சார்ஜர் தான். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது மட்டும் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஃபோன் ப்ராப்ளம் வந்து கம்மியாக வரும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ மொபைலை வந்து எடுத்து பார்க்கலாம். வெளில எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். மொபைல் ஸ்லிம்மாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க. அவங்க மொத்தமே 2 கலர் தான் கொடுத்துருக்காங்க மொபைலில். ஒன்று வந்து இந்த மாதிரி கோல்டு கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். ஸோ பேக்கில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, அப்புறம் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. 2 கேமரா பார்த்தீங்கன்னா 16 MB 5 MB, ஃப்ரண்ட்டில் 24 MB மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின்னு சிம்முக்காண்டி பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் இதை அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிம் வரும், அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பவர் ஆன் பண்ணலாம். மொபைலை சைடில் தான் இருக்கும் பவர் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். விவோ கேமரா அண்ட் மியூசிக் ஆண்ட்ராய்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு மொபைலு. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் மாதிரி தான், ஆண்ட்ராய்டில் மாதிரி மேலே இருக்காது. கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் பிரைட்னஸ்ஸு சில இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வால்யூமு அதெல்லாம் கீழே இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி மேலே வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மட்டும்தான் வரும். கீழே அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கும்போது செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து வாரண்டிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மோர் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். வாரண்டி கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வாரண்டி கொடுப்பாங்கல்ல. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் பேர், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் மொபைல் வாங்கும்போது இதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண யூஸாக இருக்கும். இப்போ அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸில் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்குறேன். 3 இருக்குது. ஃபேஸு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஸ்க்ரீன் லாக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்தா ஆடிய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4 டிஜிட் இல்லை 6 டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காண்டி நான் சைபர்னு செட் பண்ணுறேன். 4 0 போடுறேன். 2 வாட்டி போடணும்.
ஸோ இது ரொம்பவே முக்கியம், அதனால கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் விரலை வந்து எந்த விரல் வேணால் வைக்கலாம். இப்போ பின்னாடி வந்து நான் இந்த ஃபிங்கரை வைக்கிறேன். எந்த விரலனா வைக்கலாம். இந்த ஃபிங்கரை வச்சா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு வச்சு எடுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்பவே சென்சார்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ டிடெக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பின்னாடி விரல வச்சா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். அவ்வளோதான். பின்னாடி விரல வச்சா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடுது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பின்னாடி விரல வச்சா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு அது உங்கள் விரல் வந்து ஈரமாக இருக்குன்னா பாஸ்வேர்ட் போட்டு திறந்துக்கலாம். அடுத்து இப்போ சாங் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் சவுண்ட் குவாலிட்டி, இவ்வளோ தான் இருக்கும். அடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிப்பு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. அது தேவையில்லைன்னா நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பார்க்குறது ரொம்பவே ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கனால உங்களுக்கு ஒரு புது வித எஃபெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் டிஸ்டர்பாக இருக்காது. அடுத்து நம்ம ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் ஐடி அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே போங்க, ஃபேஸ் கொடுங்க, பாஸ்வேர்டு கேட்கும், செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ 100% ஆட் ஆகிடுச்சு. ஓகே பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபேஸ் வச்சு அன்லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது சென்சாரு. ஜஸ்ட்டு இப்போ நான் பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடுது. திருப்பி காட்டுறேன், அன்லாக் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. அடுத்து கேமரா பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஷார்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். இது வந்து பேக் கேமராவில் எடுத்தது. உங்களுக்கு ஃபோக்கஸிங் எஃபெக்ட் வச்சு எடுத்துனது பொக்கே மோட். அதுதான் பொக்கே மோடு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்டை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா தான் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்க்கலாம். ஸோ பேக் கேமரா பார்த்தாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது. ஃப்ரண்ட் கேமரா 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எஃபெக்ட் வச்சு எடுத்தது, அதனால் அப்படி இருக்குது. இது வந்து நார்மலாக எடுத்தது, ஹெச்டிஆர் மோடை வச்சு எடுத்தது, பகல் டைமில் எடுத்தது. இது வந்து நைட் டைமில் எடுத்தது. ஸோ உங்களுக்கு பகல் டைமில் வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பகல் டைமில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நைட் டைம்லேயே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிம்மாக இருக்கும். நீங்கள் ஃப்ளாஷ் போட்டு எடுத்துட்டா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். 1080 பிக்சலில் ஷூட் பண்ணுறேன். 3 வகையான குவாலிட்டியில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். 480p, 720p, 1080pயில் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1080 பிக்சல்ஸில் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி கேமராவோட எத்தனை எம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட் கண்டிஷன்ஸில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ சன்லைட் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு கேமரா ஓகேன்னே சொல்லலாம். ஓகேங்கிறதோட சூப்பர்னே சொல்லலாம். மற்ற கேமராவை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து அந்த ஃபோக்கஸிங் எஃபெக்ட்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஸோ சன்லைட்டில் கேமரா ஓகே. மைக்கு கண்டிஷன் இல்லாமல் உங்களுக்கு மைக் யூஸ் பண்ணாமலேயும் சவுண்ட் கண்டிஷன் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்குது பேக் கேமரா, அதாவது ரியர் கேமரா. 16 MP கேமரா ப்ளஸ் 5 MP ஓகே எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மார்னிங் கண்டிஷன் கிடையாது, ஆஃப்டர்நூன் வந்து மத்தியானம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் வீடியோ வந்து நீங்கள் லைட்டாக விரல் அசைச்சாலும் உங்களுக்கு ஷேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் வீடியோ. ஸோ அதனால் இது வந்து எல்லா ஃபோன்லேயுமே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மைக் குவாலிட்டி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. சாதாரணமாக நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் டைமில் கேமரா குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நைட் டைமில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் அடுத்தது அதை காட்டுறேன். ஸோ பகல் டைமில் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி ஓகே அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் கூட இருக்குது.
ஸோ ஸ்லோ மோஷன் வந்து ஹை குவாலிட்டியில் எடுக்க முடியாது, 480 பிக்சலில் தான் எடுக்க முடியும். ஸோ நான் டெமோக்காண்டி சும்மா எடுத்து பார்த்தேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஸ்லோ மோஷன். இது வந்து ஒரிஜினல் ஃபேண்டா வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, தண்ணி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க எதையும். ஸோ தண்ணி கலந்ததுனால நான் கொஞ்சோண்டு தான் ஃபேண்டா யூஸ் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்லோ மோஷன், உங்களுக்கு ஸ்லோ மோஷன் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். எல்லாமே கேமரா ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட், நான் எடுத்து பார்த்தேன் சும்மா டெமோக்காண்டி. ஸோ ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டு. ஹை குவாலிட்டியில் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓவராலாக பார்த்தோன்னா விவோ V9 வந்து கேமரா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் சம்மந்தமாக எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். செல்ஃபிஸ் எடுக்கிறவங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா 24 MP மெகா பிக்சல்னால உங்களுக்கு எல்லா டைம்லையுமே கேமரா வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும். ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. புது ஃபோன்னால பேட்டரி வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து சப்போஸ் எந்த ஃபோன் வாங்கினாலுமே அந்த ஸ்டோரேஜை வந்து ஃபுல் பண்ணாமல் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஆப்ஸ் வந்து அதிகமாக ஏற்றாதீங்க, தேவையில்லாத ஆப்ஸ் வந்து ஏற்றாதீங்க. ப்ளே ஸ்டோரில் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்ஸை மட்டும் ஏற்றுங்க. அப்படி ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு லாங் பீரியட் வந்து மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஒரு சின்ன அட்வைஸு. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால், இந்த ஃபோனை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் நீங்கள் டவுட் கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபோனை பற்றி ஒரு மாதம் கழிச்சு இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது, எனக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.